நாடகக்கலை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். பால்ய பருவத்திலிருந்து நமக்குள்ள ஊறி கிடக்கிற இந்த நாடக கலையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுன்ற நோக்கத்தோட சொந்த செலவுல நடத்திக்கிட்டு வர்றதுதான் இந்த நாடகக்கலை யூடியூப் சேனல். இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் எங்களுக்கு அவசியமா இருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு அன்போட கேட்டுக்கிறோம். கண்ணன் கண்ணன் மாட்டி நீ இன்றுமா என்றென்று இருக்க வேண்டும் என்று என் உளமாற மாட்டேன். நீ நலமோடு நான் தொடக்கிறேங்க. வரும்போது ஆடலும் பாடலுமா வர அது என்னது என் பொண்டாட்டி அல்தான் பாடல் எல்லாமே முன்னாடி. ஆமா, எங்க அக்கா பொண்ணு கட்டி வச்சாங்க. சரி, என்ன தொந்தரு எப்ப பார்த்தாலும் சண்டை தான். நம்மள சும்மா இருப்பா சண்டை தானே வரும். ஆமாங்க, அதுக்கு தான் ஆயில பொண்ணு பார்த்து கட்டணும். எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுங்க. எதுக்கு சண்டை? எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. என்ன? இந்த தவளை தோசை சாப்பிடணும். தவளை தோசையா? கேள்விப்படாத தோசை இருக்குது. அன்னைக்கே அரிசி ஊற வச்சு அதுல உள்ள பருப்பு போட்டு அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் போட்டு வெஞ்சி இங்க இதெல்லாம் போட்டு அன்னைக்கே ருப்பி அன்னைக்கே செய்யறாங்க பாரு. அது தவளை தோசை. அதுதான் தவளை தோசையா? சுட மாட்டா. அட மானகட்ட கம்னாட்டி அவன் என்ன கேக்குறான்? கம்னாட்டி அத செய் இது செய்யுது வாங்கி போட்டுக்கிறாடா. அரிசி ஊட்டக்கிதாடா போய் பாடுறா. கம்னாட்டி அரிசி இல்ல உள்ள போய் போட்டா அரிசி இல்ல. நான் குத்தா தானே இங்க வாங்கத்து பஸ் ஸ்டாண்ட்ல குடிக்கிட்டு பத்து தூங்குறது. இப்படி இருந்து அவன் எங்க செஞ்சு போடுவான். அப்புறம் பார்த்தேன் நான் கேணில இந்த நாத்துக்கு வித நெல் வச்சுனேன். ஒரு 3 மரக்காய்ச்சி வந்து குத்து 3 மரக்காய் குத்திட்டு ஏண்டி வரல எங்க நிக்குதுன்னு தந்த காட்டினா வரல தூக்கினேன் உலக்கு. நான் குத்த அவத்தல்ல அச்சு தண்ணி உமி தண்ணி ஓடி தள்ளி தள்ளி குத்தி தள்ளிட்டேன். அப்புறம் எடுத்து பொச்சிட்டு ஏண்டி அம்மா ஊற வச்சு தோசை சுட்டு வை, நான் கைனி போய் தண்ணி பாய்ச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கைனி போயிட்டேன். போயிட்டீங்க போய் நிலத்தெல்லாம் சுத்தி பாத்துன்னு வரேன். வரப்புலந்து என்ன பண்றது? காலம் மாறி போச்சு. உஷாராக்கிறேன். எப்படி இந்த கைன்கார ஆள் இல்லையா இவங்க கொஞ்சம் வெட்டுறான். இந்த கைன்கார ஆள் இல்லையா இவங்க கொஞ்சம் வெட்டுறான். அது முன்னா வந்து இவ்வளவு அகலத்துக்கு ஒரு மாட்டு வண்டியோ போகும். வரப்பு உட்காந்து சாப்பிடுவாங்க. எல்லாமே ஏர் ஓட்டுவாங்க, நாத்து போடுங்க, எல்லாம் உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்படி கிடையாது. அவன் கட்சியில வரப்பு கிடையாது. கம்பி மேல தாங்கு எல்லாம் நாத்து நாரங்க எல்லாம் இது போல் போய் வீழ்ந்தேன். சரி வீந்து ஏந்து கூட்டையில போய் குளிச்சுட்டு சரி பொண்டாட்டி தோசை விட்டுருப்பா சாப்பிட்டுண்டா அப்படின்னு சொல்லிட்டு நேரா போனேன். என் பேர் என்ன தெரியுமா? வீட்டுக்கு போனேன் வாடான்றான். ஒரு மரியாதை இல்ல. உன் பேர் வாடாவா? இல்ல, அவ கூப்பிடுறான் வாடான்னு. மரியாதையா கூப்பிட ஒரு சொந்தக்கார பொண்ணை கட்டி கூப்பிடலாமா? என் பேர் என்ன தெரியுமா? எஜமா. பேர் எஜமாவா? ஆமா, பரவாயில்ல. என்ன கூப்பிடு. எஜமா எஜமா கூப்பிடு. இன்னொரு எஜமா கூப்பிடு. எஜமா நல்லா சவுண்டா என்ன? இல்ல என் பேருங்க ஏதோ ஒரு தடவை ஒரு கூப்பிடுவாங்க. எஜமா கூப்பிடு. நீ கூப்பிடுங்க. சரி எஜமா. நீ எஜமா கரெக்ட். போன உடனே கூப்பிட்டா உக்காரானா உக்காந்துட்டேன். 2 இலை போட்டான். சரி 2 இலை போட்டு தூக்கின்னு வராப்பா தோசை தூக்கின்னு வந்து வச்சா வச்சுட்டு என் இலையில 1 வச்சா அவ இலையில 2 வச்சுக்கலாம். உன் இலையில மட்டும் 1 அவ இலையில 2 அத்தை விட்டு. ஆனா நல்லா யோசி, 3 மரக்கா நெல்லுல 3 தோசை சுட்டு வச்சாங்க. அது பெரிய கஷ்டம். அதுதான் நானும் பார்த்தேன். 3 மரக்கா நெல்லுல 3 தோசை சுட்டு தோசை அதே போச்சோ அப்படின்னு ஆச்சரியப்பட்டு. சரி பரவாயில்ல விடு அவனு உக்காந்துட்டேன். எனக்கு ஆத்திரம் வந்துச்சு. ஏன் எல்லாம் 1 வச்சுக்கான். ஏய் எவ்வளவு வேலை செய்யறேன்? எவ்வளவு கேணியால போறேன், ஏர் ஓட்டுறேன், அது ஓட்டுறேன், இது ஓட்டுறேன். எவ்வளவு எல்லா வேலையும் செய்ய ஆம்பளனா? ஆம்பளை சிங்கம். எனக்கு 2 வைடி நீ 1 வச்சுக்கிட்டு அவகாரா மனகட்ட பையா காலையில நான் சாணி போறேன்டா, கோலம் போறேன்டா, துணி துவைக்கண்டா, நாத்து நாரண்டா, பேங்க்கு மகளிர் கோயிலுக்கு போய் வரேன்டா, அப்புறம் இந்த கோயிலுக்கு போவேன்டா, பேங்க்ல நான் தானே அழிஞ்சு கிடக்குறா. டேய் உனக்கு தாண்டா 1 எனக்கு தாண்டா 2. அவ கெத்த காட்டுறான்.
அண்ணாடி ஒயின்சாப்ல லைன்ல நின்னு குடிச்சிட்டு வரேன் எங்கிட்ட நீ பேசுறியா போய் ஒயின்சாப்ல ஒரு நாள் நின்னு பாரு தெரியும் அப்படின்னு சொன்னேன் உடனே அவன் சொல்றான் ரேஷன் கார்டுல நீ போய் நின்னு பாடுறான்றான் நீ ஒயின் ஷாப்ல ரேஷன் கார்டு வைக்கிறான் ஏன் கேட்டா அவங்க பேர்ல மாதிரி சில்ல ரேஷன் கார்டுல அதனால அவங்க கத்து காட்டு அவங்க கத்து இப்படியே பேசிங்கிறோம் நான் சொன்னேன் ஏம்மா இது போய் சண்டை போட்டுருந்தாக்கா அந்த தோசை யாரும் சாப்பிட போறது ஏன்னா சுட சொல்ல சூட்ல வந்து அப்படியே பத்துக்குன்னு இருக்கும் அகலமா தட்டு மாரி இருக்கும் அது காய புட்டுக்கிற மாதிரி தோசை தவளை நான் சொல்லிட்டேன் ஏமா சண்டை போட்டா யாரும் சாப்பிட முடியாது ஒரு பந்தயத்தை போட்டுருவோம் ஒரு பந்தயம் இதுல யார் ஜெயிக்கிறாங்க அவங்களுக்கு 2 சரி தோக்குறவங்களுக்கு 1 பரவாயில்ல அப்படின்னா என்ன பந்தயம் கேட்டா யார் ஓட்டாதுக்கிறாங்களோ அவங்களுக்கு 2 ஓட்டா 1 அப்படின்னு பாய் வச்சு போட்டுட்டோம் கத்தாப்பல் உள்ள போட்டுக்கணும் 2 பேர் கவுந்து வச்சு போட்டுட்டோம் ஊங்கோட்டு நான் பாத்துக்கிறேன் நான் ஊங்கோட்டு அவ பாத்துக்கிறேன் அம்மால அம்பல நான் ஊங்கோட்டேன் நம்ம பாத்துக்கிறேன் அவ்வளவு எருமாடு மேல் பாத்துக்கிறேன் அவ்வளவு படுத்துக்கிறேன் தூக்கிட்டோம் 2 பேரும் தூக்கிட்ட நைட்டு ஃபுல்லா போய் வெஞ்சிச்சு காலை 8 ஆயிட்டு இருக்குது கன்னியாகுமரியில 2 பேரும் முடியல கண்ண முடிக்கல பக்கத்து விட்டு நாராயணசாமி வந்தான் என்னடா யஜமா நம்ம கிட்ட வந்து பீடி கேட்பானு யஜமா வரலையே அப்படி நேரம் வந்து கதவு தாட்டான் யஜமா போய் டங் டாங் டங் டாங் டங் டாங் நாங்க தூங்கிடுவோம் தெரியல உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே எஜமா கேறானா இல்லன்னு தெரியலையே 8 மணி ஆச்சு உன்ன கது தரலையே சரி பராம தொட்டு ஊட்டலாம் கூட்டான் ஐயோ எஜமானா தெரியலப்பா உள்ளே கேறாரு கத்தாங்கல பாத்துட்டாங்க ஏன் யாரா ஊட்டு மேலன்ட்டாங்க தப்பு தப்பு அவன் ஊட்டு மேல யாரான் ஒருத்தன் கது இடிக்கிறான் டேய் கது இடிக்காதீங்கடா நேத்தான ஆச்சரிட்ட எவ்வளவு செலவு பண்ணி கது போட்டேன் அப்படின்னு சொல்லலாம்னு நினைச்சேன் சொன்ன ஒரு தோசை விடுமா ஒரு தோசை போய் மேல போடா அவன் இச்சாங்க ஊட்டு மேல யாரானோ ஓடி பிச்சு போறானுங்க ஓடி பிச்சு போறாதீங்கடா இப்பதான் நான் மைதான புது ஒரு வாங்கி போட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம்னு நினைச்சேன் சொன்ன ஒரு தோசை போயிடும் நம்மளா பிச்சு வாங்குறான் அவனு பிச்சானு பாரு பிச்சு உள்ள குச்சிட்டாங்க அப்படியா உள்ள குச்ச கம்னாட்டி நாங்க 2 பேர் பத்துங்கிறோம் இந்த பக்கம் நான் பத்துக்கிறேன் என்ன வந்து ஏபித்தானே என் பக்கம் ஒருத்தவங்கள பாரு 10 பேர் என் பொண்டாட்டி போட்டாடுங்கிறா ஏந்திருமா நான் கேட்கிறேன் அட பாய்ங்களே எவ்வளோ செலவு பண்ணி சத்தத்துக்கு வச்சு அவன் சரக்கு வாங்கி கொடுத்து கஷ்டப்பட்டு ஒரு கொண்டாட்டி கட்டி வச்சுட்டு அது போட்டு சீன்றீங்களா நினைச்சேன் ஒண்ணு போய் கேட்டா ஒரு தோசை போடுவேன் அவனால எவனா சீட்டி அவனு சீண்டானுங்க எப்பா 2 பேர் செத்துட்டாங்க அவனு முடி கட்டாங்க ஒரு முடி பண்ணிட்டாங்க முடி கட்டி சொந்தக்காரெல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க சொந்தக்காரெல்லாம் வந்துட்டாங்க அதுக்கு நடக்கிறாங்க உக்காந்து ஆயுறாங்க பொம்மலுக்கு ஒன்றும் கிடையாது இவங்க ஆயுறாங்க மூக்கு சீனி மேலே போடுறாங்க எப்படி பாக்குது எனக்கு ஏய் கம்முனிருமா நேத்து மூக்கு சீனி போடுறேன் நான் இன்னும் சாவல அப்படி சொல்லலாம்னு நினைச்சேன் சொன்னா ஒரு தோசை போயிடும் எப்பனா சிந்தி போட்டு போங்க அப்படி கம்முன்னு பார்த்துக்கிறேன் நான் சிந்தி போட்டாங்க அதுக்கப்புறமா எங்களுக்கு தூக்கி போய் வெளியே வச்சு குழப்பாட்டிங்கிறாங்க தண்ணி ஊற்றி குழப்பாட்டுறாங்க பச்சை தண்ணி ஊற்றி குழப்பாட்டாங்க அவங்க போனது பச்சை ஆத்திரம் வந்துச்சு ஏய் சுத்தண்ணி வச்சு குழப்பாட்டுங்களா அப்படின்னு சொல்லலாம்னு நினைச்சேன் சொன்னா ஒரு தோசை போடுங்க குழப்பாடு பாட தூக்கி வச்சானுங்க கவுரு கட்டிக்கினே இருக்கிறானுங்க ஒரு கம்நாட்டு வாய் உள்ள விட்டு கட்டுறான் கட்டாத அவனும் சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லலாம்னு நினைச்சேன் ஒரு தோசை போடுவோம் கட்டா அவனை கட்டினானுங்க 2 பேரும் பாட தூக்கிட்டாங்க தூக்கின்னு போய்ங்கிறாங்க அப்பதான் இந்த ஊர் தலைவர் மணிக்காரு சிப்பந்திக்கு ஒரு ஆசை அவ்வளவு ஒரு ஆசை என்னடா இது இந்த பணம் எரி சொல்லி எழுந்துக்குதுதாமே அது எப்படி எழுந்துக்குன்னு இவங்க 2 பேர் பணத்தை பார்த்தாவணும் அவனு எங்களை தூக்கி மறாங்க பாரு அவங்க பின்னாடியே வந்துங்கிறாங்க தூக்கி போய் அரிச்சந்திர கோயிலாண்டு வச்சாங்க இவங்க எட்ட புலி மாத்தாங்க நின்னுங்கிறாங்க அவங்க போய் பாட்டெல்லாம் பாடிக்கிறாங்க அட பாவி நாங்க ஒன்னும் சாவலடா தோசைக்கு போட்டு பத்துக்கிறேன் சொல்லலாம் நினைச்சா ஒண்ணு போடுமே ஒன்னாவது தோசை போடுமா ஒன்னாவது சொல்லி மாட்டோம் நம்ம பத்துக்கிறேன் பாட்டு பாடினாங்க எத்து போய் சுடுகாட்டாண்டு வச்சு எரிக்கலாமா பதிக்கலாமான்னு பேசுறாங்க புள்ள சரகாச்சாடு அம்மால எரிடா 2 பேரும் ஏய் என் பங்காளிடா அப்படின்றான் இன்னொருத்தாங்க நானும் பங்காளி தான்டா பொண்ணுக்கு பொதிங்கடா அப்படின்றாங்க அவங்க வச்சுக்கிறாங்க பாட்டில் குடிச்சு அதுக்கப்புறம் முடி கட்டி அம்மா கொளுத்திடலான்னு முடி கட்டாங்க கட்டெல்லாம் அடிக்கிட்டாங்க அடிக்கிட்டாங்க 2 பேர் தூய்மை வைக்கிறாங்க அட பாய்ங்களே இன்னும் சாவலா சுடுகாட்டு வரைக்கும் வந்துட்டீங்களாடா எரிக்க அழகு வந்துட்டீங்களாடா சொல்லலாம் நினைச்சேன் சொன்னா ஒரு தோசை போயிடும் அவளே அவர் சொல்ல யாரும் கூடாதா நம்மளுக்கு பத்துங்கிறேன் வச்சாங்க இறமுக்கெல்லாம் அடிக்கணும் வந்தாங்க மூஞ்ச வந்து மூடிட்டாங்க பரவாயில்லடா அவள் தான் இருட்டு ஆயிப்போச்சு எதுவும் தெரியல நடக்குது இந்த 3 பேர் வந்தாங்க பாரு மணிக்காரு ஊர் தலைவர் சிப்பந்தி 8 புலி மாத்தான் நின்னுங்கிறாங்க சொல்ல பாக்கலாம் எழுந்துக்குதா என்ன பந்து எழுது பாக்கலாம்னு பாத்துக்கிறாங்க இவங்க கிருஷ்ணால் ஊத்துனாங்க நெருப்பு வச்சுட்டாங்க வச்சுட்டு போய்ங்கிறாங்க பாட்டு என் பொண்டாட்டி
அடி கூந்தல் 60 அடி கூந்தல் 60 அடி. ஆமா யாருக்கு இருக்காது அவளே 6 அடி தானடா. காதுக்கே தொங்காது 60 அடி. அவ்வளோ நீட்டு நெருப்பு வச்சான் பாரு. சரி. இந்த கிருஷ்ணாலி எந்திரா வச்ச தமிழ் என் பொண்டாட்டி கூந்தல புடிச்சா அவளுக்கு சப்பா. முதல்ல புடிச்சிச்சு அவ சூட்ல ஏந்துக்கணா ஐயோ பாரு ஐயோ விட்டுனே நான் ஏந்துக்கிறேன் எனக்கு தான் 2 உனக்கு தான் 1 ஏன்னா அவன் மூச்சு விட்டால எனக்கு 2 உனக்கு 1 எனக்கு 2 உனக்கு 2 உனக்கு 1ன்றான் இந்த 3 பேர் பார்த்தா புலி பார்த்தாங்க பாரு 3 பேர். டேய் எரியில போனா ஏந்திக்கிச்சு நமக்கு எடுத்து 3 பேரு நம்மள தான் பங்கு போட்டு உனக்கு 2 எனக்கு 1 இருந்து அப்படி சொல்லிட்டு நான் வீட்டு ஓடியாறான் அவங்கள தான் பிடிக்க வரான் அவங்க ஓடுறாங்க நாங்க ஓட வீட்டை போய் பார்த்தா தோசை நாய் துண்டு வச்சதா சொன்ன இந்த அளவுக்கு நடந்திருக்குமா? நாங்க போட்டு இவ்வளவு நிலம நடந்து போச்சு ஒரு தோசைக்காக இவ்வளவு தோசைக்கு ஒரு போட்டி பாய்ங்களே சி அப்படின்னு விட்டு வந்தங்க இப்பதான் அடிச்சுட்டு கடையில போய் தோசை வாங்கி சாப்பிட்டு வந்தேன் இன்னும் ஜீன செஞ்சு அவளை சிகரண்டா ஏன் சப்கோஸ் என்ன விடுன்றா அவ்வளவு சீக்கிரமா விடுன்றா என் பேருண்ணா இல்ல என் பேரு நீயே எஜமான் தான் காவல்காரன் அது சரி விடு. டேய் ஏன்டா காலத்துல கட்டக்க சொல்லிவிட்ட விட்டு தள்ளி என் சப்கோஸ் டெமி கமான் டேய் அன்பே மணிமேகலை ஒரு பெண்ணை மறந்து ஓகே ஆனா ஒரு பெண் குழந்தையை பெற்ற ஓ மை காட் பெற்ற தாய் வந்து பெற்ற பாட்டுங்க கொண்டாட்டே தேவல அவன் தாலி கட்டி இப்பதான் வேதனை படுறான் சில பேர் ஆனா வெளிய சொல்ல வெக்கப்பட்டு தொம்முனுக்குறான் சில பேர் டீ கல்லே உட்காந்து கிடப்பான் சில பேர் போய் ஜவுளே பத்து கிடப்பான் சில பேர் தான் சாங்க சவர் மலைக்கு அப்பப்போ ஓடி போவான் ஒரு வருஷம் கூட நிக்க மாட்டான் ஓடி போவான் ஏன் போறான் வீட்டுக்கு போனா போதும் அச்சில்ல வளர்க்காது பருப்பில்ல அதில்ல எல்லாம் நான் தான் வாங்கி பண்ணுவான் விளங்காதன ஆன்மா சம்பாதிப்பது அப்ப ஏரி வேலை என்னத்து விட்டு வச்சுக்கிறான் ஏரி வேலை விளங்காத ஏரி வேலை சொல்லாதே அங்க ஆமலை பிரியாதா ஏரி வேலை விட்டு வச்சுது இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு ஏரி வேலை எனது மனைவி இருந்தபோது என் மகளை கண்ணை எமைவால் காத்து அவள் பெயர் வேல்வெளி. ஓ மை காட் இப்போது கண்ணை பருவத்தை விட்டு மங்கை வெளிநாடு சென்றவர் வந்து கொண்டு அவள் வரவேற்பார்.